வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைய தினம் 2025 பிப்ரவரி மாதம் 27 காலை 10:30 மணி. உங்களோட இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு வீடியோவோட இணையர்கள் எனக்கு சந்தோஷம் என்னென்றால், வடக்கு என்னுடைய தேர்தல் தொகுதி வந்து ஜாழ்ப்பாணமும் கிளிநொச்சி மாவட்டமும் என்னுடைய தேர்தல் தொகுதி. எங்களுடைய தேர்தல் தொகுதியிலே உங்களுக்கு தெரியும், டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். ஸோ அதில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் மொத்தமாக செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு, எங்களுடைய வரவு செலவு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்ற சம்பந்தமாக இப்போது பிரச்சனை போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னம் நாங்கள் ஆன்லைன்ல சூமிலே ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டுக்கொண்டார்கள். எங்களுடைய கிளிநொச்சி முரளிதரன் ஜிஏ உட்பட முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த டிசிசி மீட்டிங் வந்து சூம்ல தான் நடந்தது. அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றது எல்லாருமே கலந்து கொண்டிருந்தோம். அதிலே அவர்கள் கேட்டுக்கொண்ட விடயம், கிளிநொச்சியிலே அந்த கிளிநொச்சி சம்பந்தமான டிசிசி மீட்டிங் நடந்தது. அதிலே மொத்தமாக நான் நினைக்கிறேன் மொத்தம் 13 மில்லியன் கிளிநொச்சி ஒதுக்கி இருக்கிறார்கள். 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 13 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதன் போது கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மட்டும் எனக்கு 2.2 மில்லியன் அப்படி வருமான்னு நினைக்கிறேன். ஸோ 2.3 மில்லியன் வரக்கூடிய இருக்கும். 2.35 33 அப்படி வருமான்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் பெறுமதியான இது வரும். ஸோ 10 மில்லியன் பெறுமதியான ப்ரொஜெக்ட் ஒன்றை நாங்கள் கொடுக்கலாம். ஸோ அதில் நான் டிசைட் பண்ணவில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு கிளிநொச்சியில முக்கியமா நடக்க வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்க எனக்கு சொல்லலாம். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே நேரத்துல ஜாழ்ப்பாணத்துல கூட எங்களுக்கு மொத்தமாக 56 மில்லியன் வந்திருக்கிறது 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும். ஸோ இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மொத்தமாக 56 மில்லியனோ 55 மில்லியன், அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 9.3 மில்லியன் 93 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு கணிசமான அளவு நான் நினைக்கிறேன் ஒரு 20 மில்லியன் பெறுமதியானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போன்று எங்களுடைய நான் வரவு செலவு திட்டத்திலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில கட்டாயம் செய்தார்ன்னு சொன்னான். வசாவிலான்ல இருக்கிற ஒரு சமூக நிலையம், ஸோ அது பிள்ளைகள் படிக்கிற இடம், அது கட்டாயம் நான் செய்து கொடுப்பேன் வசாவிலான். 2வது சாவச்சேரி வைத்தியசாலையில நான் கேட்டிருக்கிறேன் வைத்தியர்கள்ட்டையும் அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிட்டையும், உங்களுக்கு தேவையான காசு ஏதாவது வாங்க இருந்தால் சொல்லுங்க. ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னென்றால், சரியான விதத்திலே கடிதங்களை கொடுத்து கடிதம் மூலம் கேட்கவும் கடிதம் மூலம் பயிர் சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு டைம் இருக்குமோ தெரியவில்லை. அப்படி கடிதம் மூலம் கொடுத்து கடிதம் மூலம் கேட்பேன் எங்களுக்கு தரப்பட்ட நேரம் 2 நாள். ஸோ அதுல கடிதம் ஒன்று நான் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பதில் வருமானு பார்த்து கொண்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய தமிழாக்கள் உள்ள பிரச்சனை. இப்ப ப்ரொபோசல் தரம்படி அவர்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிறது 2-3 நாள்ல. ஸோ அந்த 2-3 நாள்ல நாங்கள் அதை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணி கேட்டால், நீங்கள் எழுத்து மூலம் எங்களுக்கு தாங்க, நாங்கள் எழுத்து மூலம் பயில் தரேன்னு சொன்னால் வேற எங்கே ஆக்கள் என்னிட்ட கேட்கணுமோ அங்கதான் அந்த காசை எனக்கு அனுப்பக்கூடியதா இருக்கும். ஸோ 2 நாள்ல தர சொல்லி ஜிஏ பிரதீபன் இன்றைய காலமையும் கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் வைத்தியசாலைக்கு அதுல ஒரு 40-50 மில்லியன் மொத்தம் 90ல 40 லட்சம் அல்லது 50 லட்சத்தை வைத்தியசாலை கொடுப்போம் என்று எதிர்பார்க்கல. வைத்தியசாலையில இருந்து வைத்தியசாலை தரப்புகள் சொல்ற பதில், நீங்கள் கடிதம் மூலமாக ஆடியை தொடர்பு கொண்டு அதன் கொப்பியை தங்களுக்கு தர சொல்லிய மாதிரி கேட்டிருக்கணும். ஸோ அதுகள் இப்படி கடிதம் மூலமாக செய்யறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சில நேரம் கொடுக்க முடியாமல் போனால் நாங்கள் வேறு ஏதாவது ஒன்றுக்கு பாவிக்க வேண்டியிருக்கும் சாவச்சேரிக்கு. அப்ப சாவச்சேரியில முக்கியமாக ஏதாவது விடயங்கள் நடந்தால் சொல்லுங்கள், அவற்றை நான் உங்களுக்கு தாரேன். வேறு ஏதாவது இருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாவச்சேரி வைத்தியசாலையில பாதைகள் அபிவிருத்தி சம்பந்தமாக கேட்க வேண்டாம் என்றால் அதுக்கு காசு 5000 மில்லியன் வந்திருக்கிறார், 5 பில்லியன் தந்திருக்கிறார்கள். ஸோ பாதைகள் அபிவிருத்தி இந்த முறை சாவச்சேரியில் நடக்கும். அதை விட பிரதேச சபைக்கு உட்பட்ட பில்டிங்குகளை பெயிண்ட் பண்ண சொல்லியும் கேட்க தேவையில்லை. பிரதேச சபையில் தாராளமான காசு இருக்கு, அதே நேரம் நகர சபையிலையும் தாராளமான காசு இருக்கு. ஸோ அதில் எடுத்து பாவிக்கலாம். நாங்கள் பிரதேச சபை நகரசபை பாதை தவிர்த்தது, அடுத்தது வைத்தியசாலை. ஸோ இந்த வைத்தியசாலையும் எங்களுக்கு இதை நாங்கள் பாவிக்க எங்களுக்கு ப்ரொபோசலை தரையில என்று சொன்னா, நான் வைத்தியசாலையில போய் இன்னொரு விஓஜியோட காய்ச்சினா இப்போது 5 கன்சல்டன்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நிற்கிற இடம், இருக்கிற இடம், சாப்பிட்ற இடங்கள் ஒன்றும் இல்லை, அதை கட்டித்தர மாதிரி கேட்டார்கள். இப்போ நான் ஓமெண்ட் சொல்லியிருக்கிறேன், அதுக்குரிய கதைச்சு போட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
அதே நேரம் தெல்லிப்பள வைத்தியசாலையில் இருக்க வைத்தியரோட தொடர்பு கொண்ட போது அவர்கள் 9ஆம் வார்டுக்கும் 11ஆம் வார்டுக்கும் வந்து பேஷண்ட்ஸ் பாவிக்கிற பாத்ரூம் சரியான மோசமா இருக்கிறது. ஸோ அது சம்பந்தமா அதை விட பீடியாட்ரிக் போர்ட்டுக்கும் ஏதாவது செய்திருந்தா அப்ப அங்க ஒரு 40 மில்லியன் அனுப்பி 40 லட்சம் 4 மில்லியன் அனுப்பிட்டு மிச்சம் 2 மில்லியனு நான் நினைத்தபடியே வசாவல் அணைக்கு அனுப்பிட்டு அப்ப 6 மிச்சம் 3.5 மில்லியன் இருக்கிறது. சாவச்சேரி வைத்தியசாலை கேட்டால் பரவாயில்லை, அல்லது காரநகரா இருக்கட்டும், அல்லது நீங்கள் இந்த எங்களுடைய சாவக்காடு மீன் இறங்குத்துறைக்கும் நான் ஏதாவது அது மீன்பிடி இறங்குத்துறைக்கும் ஏதாவது செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ அங்கிருந்து யாராவது இதை பார்த்தா அது சம்பந்தமாகவும் நீங்கள் எனக்கு திருப்பி ஒருக்கா இந்த இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 077-556-9924 என்ற நம்பருக்கு SMS பண்ணுங்க. நான் கால் பண்றேன். கால் பண்ண வேண்டாம், நான் பாராளுமன்றத்தில் நிற்கிற நேரங்களில் கோல்களை ஆன்சர் பண்றது சரியான கஷ்டம். அது இண்டிவிஜுவலா கோலை ஆன்சர் பண்ணி கதைக்கிறதும் சரியான கஷ்டம். அப்ப SMS பண்ணுங்க, எது தொடர்பாக நீங்க கதைக்க விரும்புறீர்கள் நான் பார்த்து போட்டு திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுதான் இப்போதைக்கு நிலைமையா. மொத்தம் கிளிநொச்சியில 23 லட்சம் ரூபா காசும், கிட்டத்தட்ட 23,50,000 ரூபா காசும். அதே நேரம் ஜாழ்ப்பாணத்துல 93 லட்சமும் 94 லட்சத்துக்கிட்ட அதுவும் இருக்கிறது. இன்னும் டிசைட் பண்ணல ஃபைனலாக எது எங்க போகணும்ன்றதை இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ மக்களுடைய உண்மையாவே இதுன்ற சிஸ்டம் என்னண்டா, ஃபர்ஸ்டா ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் மக்களிட சந்திப்பு வைக்கணும். அது பிரதேச சபை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சொல்றார்கள். ஜாழ்ப்பாணத்துல ஒன்றுமே வைபடையில பிரேச ஒழுங்கு அதுல இருந்துதான் நாங்க ப்ரொபோசல செனம் இன்னத்தை கேட்குன்னு பார்த்துதான் நாங்க இந்த ப்ரொபோசல் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது யாழ்ப்பாணத்துல ஒன்றும் வைக்கல. எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அது சம்பந்தமான அக்கறையோ நாலேஜோ ஒன்றும் இல்லை. அதுல ஒரு 2 பேரை பிடிச்சு இதுல செய்யுங்கன்னு சொல்லி அந்த டிஎஸ்மாரோட கோஆர்டினேட் பண்ணி அவர் இமெயில் எடுத்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி செய்யறதுதான். இது செய்யலாட்டி விட்டா நாங்க செய்யறோம், நீங்க NBP போட்டை போட்டுக்கொள்ளுங்க, நாங்க செய்யறோம், செய்து காட்டுறோம். உங்களுக்கு சரியான கவலையா இருக்கு என்றால் பிரேச ஒருங்கமைப்பு கூட்டம் உடனே நடக்கல. பூனேர்ல பிளான் பண்ணி வச்சது அது நிப்பாட்டினோம். அதுக்கு இலங்கு பண்ற பொறுப்பா போட்டா என்ன நடக்கும் எழுத வாசிக்க தெரியணும். அப்ப ஏலாதண்டா சொல்லும் கூட. அப்ப நாங்க செய்யறோம், நீங்கள் முன்னுக்கு பெரிய போட்டை ஒட்டிட்டு நெத்தியில ஒட்டிட்டு வாங்குவோம். NBP-னுடைய பிரேச ஒருங்கமைப்பு கூட்டம் மட்டும் நான் இங்க மூலையில இருந்து விஷயத்தை செய்யறேன். ஏன்னா நீங்களும் செய்ய விட மாட்டீர்கள், மற்றவங்க செய்ய விட, நீங்களும் படுக்க மாட்டீர்கள், தள்ளியும் படுக்க மாட்டீர்கள். என்னடா செய்யறது, ஒரு இடத்துல படுத்தா தானேடாப்பா நித்திர உள்ளடா சார். அப்ப எனக்கு சரியான கவலை என்னென்றால் NBP அதை ஆளுமையும் இல்லை, ஆளுமையில் நான் ஆளுமையானவன் இல்லை, இன்னொரு ஒரு GA-யோடையோ இல்லாட்டி ஒரு DS-ஓடையோ கோஆர்டினேட் பண்ணி இதை செய்யல. ஒரு MP மேட்ட 6 பேர்ட்ட இமெயில் அட்ரஸையும் எடுத்து சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரியான மேட்ட 50 பேர்ட்ட இமெயில் அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு இமெயில சர்க்குலேட் பண்ண தெரியாட்டி, இப்ப பச்சிலப்பள்ளி பிரதேச போய் பாத்தீங்கன்னா சகலது நான் பார்த்தேன்னா சகலதுமே எலக்ட்ரானிக்கா இருக்கு. அவங்கள்ட்ட வரவு செலவு திட்டத்துல இருந்து எல்லாமே அவங்கள்ட்ட ஒவ்வொரு நடப்பாண்டு அறிக்கையெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்ப NBP-க்கு அதை ஏலாண்டா விடவும் எங்கள்கிட்ட செய்யற தயவு செய்து இந்த மக்கள் இந்த முறை ஓட் போடைக்கையும் தெளிவா விளையும் கொள்ளுங்கொண்டா இந்த 93 லட்சம் பாவிக்கிறதுக்கு GA கோல் பண்ணி சொல்ற 2 நாள்ல ப்ரொபோசல் தாங்க என்ன தாரது. நான் எனக்கு நினைச்சபடி எனக்கு ஓட்டுகள் விழுந்த கூட இடத்துல ரோட்ல கிளீன் பண்றதுக்கு ப்ரொபோசல் தரதா இல்ல. ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் போய் மீட்டிங் வைக்கணும், சனத்தை கூப்பிடணும். அக்கறை உள்ள சனம் வரும், மைக்க வேண்டி கத்தும், ஐயா இந்த வீட்டை வந்து பேர், ரோட்டை வந்து பேர், இந்த மீன்பிடி துறையை வந்து பேர் சனம் கத்தும். அதுக்கப்புறம் போய் பார்க்கணும், அதான் அரசியல்வாதி வேலை போய் பார்க்கணும், உண்மையாவே சொல்லியிருக்கிறோமா இல்லையான்றதை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி மெட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, அதாவது எது அடிப்படையா தேவையோ அதை கட்டாயம் செய்யணும். சிலது மிகவும் முக்கியமானது பட் காசு இல்லாம இருக்கும், அதை உடனடியாக செய்யலாம். உதாரணத்துக்கு நான் கேட்க சொல்றேன், இப்ப ஏதாவது ஒரு பெரிய ரோட்டை போடுங்கன்னா அதுக்கு 50 பில்லியன் வேணுமெண்டா, 50 மில்லியன் வேணுமெண்டா இங்க 9 மில்லியன்ல செய்யலாது. சோ அது அவசரமானது, ஆனா காசு இல்லாத தள்ளி போடலாம். இப்போ ஒரு சனம் வந்து கேட்குது பாடசாலையை கட்டித்தாங்கண்டா அந்த சனம் என்னண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அணுகிறது, மொபைல் நம்பரை போட்டிருக்கேன், சும்மா கோளும் வந்து ஒன்று இருக்கு. அப்ப எனக்கு வார 10 கோளுன்ற அடிப்படையில அந்த இதை செய்யலாம். அப்ப ஒரு மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை ஒழுங்கா நீங்கள் ரன் பண்ண தெரியலையேண்டா தயவு செய்து அந்த சேரை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எங்கள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்க, அக்கௌண்டபிலிட்டி ஒத்தாரிட்டி நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அக்கௌண்டபிலிட்டியும் அது உங்களுக்கு இருக்கணும், பட் நான் அதை படுத்துக்கொள்றேன். ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்க உங்கள்கிட்ட, நாங்க செய்யறோம். இப்ப என்னென்றால் இப்ப GA பிரதீபன் அண்ணா என்ன சொல்றேன்டா, டாக்டர் அவசரமா ப்ரொபோசலை தாங்கண்டா. அப்ப நான் நீ என்ன செய்யணும்டா, எங்க எனக்கு கூட ஓட் பழுதோ அங்கதான் பார்த்து ஏதாவது ப்ரொபோசல் கொடுக்கணும், பிரியோசனம் இல்லாத ப்ரொபோசல் கொடுக்க வேண்டி இருக்கு. அதை விட மக்களுக்கு அவசரமான தேவையான ப்ரொபோசல் எடுக்கணும் சொன்னா மக்களோட போய் கதைக்கணும். 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வடிவா தெரியும், பாராளுமன்றத்துல ஸ்பெஷல் டே வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடக்கிற நேரம். அப்ப Zoomல மீட்டிங்கை போட்டுக்கொள்றோம். Zoomல ஒரு ஆள் தான் கதைக்கலாம், மற்றாக்கள் கதைக்கலாம், சனத்துக்கு தெரியாத இதை பற்றி கதைக்கிறோம்.
அப்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாம மாநகர சபையும் இந்த முறை நீங்கள் நான் பார்த்தேன்னா மாநகர சபையும் இந்த முறை என்பிபி ஒன்று மட்டும் வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் இதுதான், என்னண்டா தமிழாக்கள் ஒன்றாணிக்கிறது. அது இல்ல தானே, அது நடக்காதானே. பாத்தீங்கன்னா 9 பேர் ஒன்றா சேர்ந்து கேள்விப்பட்டா அதுக்கு பிறகு அதுவும் கிழிஞ்சு போயிட்டுது. இப்ப அதுல 2 பேர் வெளியிட்ட இன்றைக்கும் எனக்கு 1-2 பழைய அரசியல்வாதிகள் வந்து கேட்டவன் டாக்டர் உண்டு அனுப்ப மாட்டேன். நான் சொன்னா அண்ணா உண்டு அனுப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம் கதைப்பா உண்டு அனுப்ப பிரச்சனை இல்லை. பட் கொள்ள உண்டா இருக்கும், நல்ல ஊழலுக்கு எதிரான கொள்ள, மக்களுக்கு சார்பான கொள்ள, சும்மா அரசியல் செய்யறதுக்காண்டி ஒன்றா நிக்கல. உங்களுக்கு சேர் இல்லைன்றதுக்கான எனக்கு அந்த சேர் வேண்டாம். அப்படி கள்ளனாளா இருந்து கொண்டு நாங்கள் ஒண்டா நிக்கிறோம் காட்டி கொண்டு ஓட்டு எடுத்து திருப்பியும் கலரை கொண்டு இருக்கிறதுக்கு என்னால இயலாது. அப்படி ஒண்டா நிக்கலாது. பட் உண்மையாவே சனத்துக்கு அக்கறை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் அது இன்னொரு வீடியோல போடுறேன், நான் அது ஆறுதலா போடுறேன் சம்பந்தமா. பாராளுமன்றத்துக்கு நாங்கள் இதே வரக்கூடாது சனம் ஓட் பண்ண பிடிச்சோ அதையெல்லாம் வரையணும். அதுக்குரிய திட்டமிட்ட மாதிரி என்பிபியோட கேம் அடிபட்டு நடந்தோன்றிருக்கு கணக்க விஷயங்கள். உங்களுக்கு நான் சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரம் பாக்குறதுக்கு. என்னடா இப்ப வேற 93 லட்சத்தை தந்திருக்காங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்றத சும்மா தான் தோன்றித்தனமா தான் ஸ்பெண்டிங் நடக்குது. மக்களோட அபிப்பிராயத்தை கேட்கறதா இல்ல. உண்மையாவே எடுத்து பாத்தீங்கன்னா சுண்ணா சந்தை கேவலமா கிடக்குது. சங்கான சந்தை இப்போ ஓரளவு பரவாயில்லை, ஆனா அதுவும் திருத்துறதுக்கு எவ்வளவு கிடங்கள் கிடக்குது. சுண்ணா சந்தைக்குள்ள போகவே இல்லை. சுண்ணா மீன் மார்க்கெட் பயங்கர குப்பையா கிடக்குது. சாவச்சேரியில மீன் மார்க்கெட் இப்பதான் இதை பிரேசவா கட்டி கொண்டு. அப்ப போய் சனத்தோட பார்க்கணும், கதைக்கணும், எல்லாம் செய்யணும். போனா அடிக்கிறானுங்க, ஒரு செக்யூரிட்டியும் இல்ல, குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறாங்க. சரி, அப்ப நாங்க என்ன போறதுக்கும் பிரச்சனை. போலீஸை தாண்டா தாராங்க. சரி, போலீஸ் பாதுகாப்புள்ள இந்த கத்திரத்தோட விரலியலாத என்ன செய்யணும், போய் பார்த்து எங்க சனத்தோட பிரச்சனை கதைக்கணும். அதையும் செய்யறீர்கள் இல்ல. எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க, நாங்க போறோம். எங்களுக்கு பாதுகாப்பு உங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு, என்பிபி இருந்து பாதுகாப்பு, அவ்வளவுதான். உங்கள்ட்ட உள்ள காவாலியல் முழு பேரையும் தான் நீங்க இந்த மாதிரி உள்ளூர் சபையில போட்டுக்கிறீங்க. நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. நான் அதை விட போடாம இருப்பேன். அதை விட யாராவது ஒரு ஆள் இப்ப சும்மா ஒரு காவாடி கலசரையை கொண்டு வந்து வச்சு அது போய் நெஞ்சில எல்லாம் அடிச்சு சொல்லுமாண்டா நான் போட் கொளுத்துவேன். வடமராட்சியில அது நடக்குது. போட் கொளுத்துவேன் அவர் சொல்லுவாராம். அதை இவர் எங்களோட பிரேச ஒருங்கமைப்பு என்று சொல்லி அவருக்கு கொடுத்திருக்கார் சந்திரசேகர். என்னண்டா இந்த ரவுடி ராஜ்யம் வந்து இப்ப நாங்க அடிச்சா என்னண்டா இப்ப சிலதில் கதைக்கணும், எனக்கு கதைக்க விருப்பம் இல்லைண்டா நாங்கள் அடிக்க வழிகிட்ட நீங்க ஓடுறதுக்கு இடம் இருக்க வேண்டாம், நீங்கள் வெளம்பூரியில் நடந்ததை திருப்பி எடுத்து பார்க்கணும், பார்த்து போட்டு தான் இந்த மாதிரி அறிக்கை விடுவோம். லிப்ட் கடைகளையும் கேண்டீன்லையும் உண்டா சாப்பிடுறாங்க. சும்மா அறிக்கை விடையக்கா அடிச்சா ஓடாயிருவாங்க. சரி, நாங்கள் நல்ல உங்களோட உண்டா உங்களுக்கு அரசியலுக்காண்டி நாங்கள் உண்டா நிக்கணும். அதான் உங்களோட பிரச்சனை. உங்களுக்கு இப்ப தெரியுது என்பிபிக்கு கடைசியா இப்ப சாதுவா கிழிஞ்சோன்னு போகுதுன்னு தெரியுது. சோ அதை காப்பாத்துறதுக்காக நாங்கள் அர்ச்சுனாவோட நிக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு இதை உண்டே கிரியேட் பண்றீங்க. இப்ப எங்க ரஜீவன் வந்து பாராளுமன்றத்துல கதைப்பார், நல்ல வடிவா கண்டீன்லயும் வந்து கதைப்பார். பேருந்து பார்த்தால் யூடியூப்புக்காண்டி கதைக்கிறேன். நான் இந்த சனம் செத்த சனத்துக்கும், இந்த இடம்பெயர்ந்த சனத்துக்கும், அம்மா அப்பாவை இழந்த சனத்துக்கும், என்னுடைய சகோதரங்களை இழந்த சனத்துக்கும், அதுகளுக்கு உங்களோட வீட்டை கட்டி கொடுங்க கதைச்சா அது உங்களுக்கு பிள்ளையா இருக்கு, வீரவசனம். இப்ப நான் சொன்னால ஃபேக்ட் பிள்ளையாண்டா செம்மறி நீ ஒரு பிரின்சிபல் ஃபேக்ட் பிள்ளையாண்டா ஃபேக்ட் திருப்பி ஒரு டைம் எடுத்து கதைக்கணும். அர்ச்சனா காய்ச்ச பிள்ளையாண்டு ப்ரொபோசல் ஒழுங்கா வாசிக்க தெரியாது. ஒரு 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 பட்ஜெட் ப்ரொபோசலை வாசிக்க தெரியாத ஆக்கள் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி நாங்க பிரின்சிபல் இல்ல இருந்தா பிரின்சிபலா வரலாம். பிரின்சிபல் ஆகிறது பெரிய வேலை இல்லை. கொளிச்ச வெடிக்கேஷன் போனாங்க கூட எஸ்எல் கிரேட்ல வந்துடலாம். ஆனால் என்னண்டா பிரின்சிபலா இருக்கிறோம், டாக்டரா இருக்கிறோம்ன்றதுக்காண்டி சொல்றதெல்லாம் சரியில்லை. இப்ப நான் சொன்ன ஃபேக்ட்ல நான் எல்லாமே பெர்சன்டேஜோட மில்லியனோட எடுத்துன்னு சொல்லிக்கேன். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு 100 மில்லியன் தந்திருக்கிறீங்க எங்கட இதுக்கு லைப்ரரி கட்ட, ஒரு லைப்ரரியை எதிர்த்த லைப்ரரியை கட்டுறதுக்கே 100 மில்லியன் தான். ஆனா கிளீன் ஸ்ரீலாண்டு கூட கடற்கல்ல போய் பிளாஸ்டிக் போதில் அள்ளிக்கொண்டு சனத்துல சொன்னா அள்ளு மையா ஒரு நாள் சொல்ல ஒட்டே ஒரு நாள் ஒரு முழு சனத்துக்கு சொன்னா முழு சனமும் போய் நின்று வேலை செய்யும். அந்த வந்து சனத்தின அதை விட்டுட்டு சும்மா அங்க போய் நிக்கிறதுக்கு குளத்துக்கு இறங்குறாதான் சிங்களத்துல கிளிக்கிறாங்களே. சிங்களம் எப்பயுமே கிளிக்கிறாங்க, குளத்துக்கு இறங்கி புல்லு பிடுங்க. அது இல்லை ஐயா கிளீன் ஸ்ரீலங்கா முதலாவது கல்லர் முழுக்க அனுப்புங்க. கல்லர் நாங்க சொல்லி உங்களுக்கு லேபிள் பண்ணி பாராளுமன்றத்துல தந்தா பிறகு கூட நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீர்கள். அது இதை பற்றி எங்களுக்கு கலைக்கிறது பெரிய யோசனை இல்லை. நீங்க கிளீன் செய்யலாம், நீங்கள் பழைய கேம் அதே பழைய அமைச்சர்மார் எப்படி கேம் அடிச்சனமோ அதே கேம்ல தான் அடிக்கிறீங்க. நீங்க அடிச்சு கொண்டு நீங்கள் உங்களுடைய கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு வரணுமோ என்னதான் செய்யுங்க. எனக்கு அப்படி கட்சி இல்லை, அதனாலதான் பாய்க்கு வந்தபடி கலைக்கிறேன். நான் என்ன சனம் என்ன பிள்ளையான சாம்பர வேலை நான் அப்படியே மனசுல இருக்கிறத கலைக்கிறேன்டா. எனக்கு வந்து அரசியல் தேவையே இல்லை. நான் நாளைக்கு விட்ட திருப்பி டாக்டரா போய் வேலை செய்வேன், இங்க வேலையாலும் வெளிநாட்டில் போய் வேலை செய்வேன், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை. ஆனா உங்களுக்கு அரசியல் கிழிஞ்சிட்டா திருப்பி அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் வரும் வரைக்கும் உங்களுக்கு வேலையே இல்லை. நீங்க திருப்பி போய் மண்ணை சுரண்டி கொண்டு இருக்க வேண்டிய. அதால தயவு செய்து சும்மா முட்டாள்தனமான அறிக்கையில விட்டு போட்டு இந்த டிசிசி மீட்டிங்ல ஒழுங்கா ரன் பண்ற வேலையை பாருங்க. பிரேசபை ஒருங்கமை கூட்டங்களை வையுங்க. ஒன்றுகளை வைக்காம சும்மா நாங்கள் என்பிபி இவைக்கு பயம் என்னண்டா
பிரேசவ ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை வச்சிருந்தா அர்ச்சுனா வந்துருவானோ, நாதாரி கோதாரி விழுந்தவன் வந்துருவானான்றான் பயம். சோ அதுக்குள்ள ஆண்ட்ராவரம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நடக்கிறத போட்டு அடிக்கிறது, இல்லாட்டி திருப்பி எங்கேயா அவர் நடந்தா போலீஸ்கார்ட்ட சொல்றோம் வந்தா பிடிண்டு. அப்ப நாங்க பேருந்து அதுக்கு டெக்னிக்கலா திங்க் பண்ணி ஜோதிச்சு கொண்டு போகணும், போகாமறது எப்படி 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 உண்டு. ஏன்னா உங்களுக்கு பயம் ஏதாவது சட்டங்களை போட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு உண்மையான அரசியல் செய்யுங்க. சனம் உங்கள்கிட்ட பார்க்க இந்த என்னத்தனா தேடவே தேடாது. ஏன் என்ன சனம் தேடுது? இருக்கிற எல்லாரும் கல்லறண்ட வழியா தானே தேடுது. இந்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் டிசைட் பண்ணினது வந்து கிளிநொச்சியில சொன்னான், ஒரு நடந்ததுக்குரிய மினிட்ஸை போடும். படிச்சாக்களே இதில் தெரியும், ஒரு மீட்டிங் நடந்தா மினிட்ஸை போட ஐயா, மினிட்ஸை கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது அதை சர்க்குலேட் பண்ணுங்க இமெயில்ல. அப்ப சர்க்குலேட் பண்ணா நீங்கள் அது ஒரு ஒபிஷியல் கம்யூனிகேஷன். அதுக்கு பிறகு நாங்கள் சஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம், ஃபர்ஸ்டா எல்லா இடத்துலயுமே பிரேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களை வைங்க, டிஎஸ் அதுகளை வையுங்க. அதுல சனத்தோட போய் கதையுங்க, கதைச்சு அவங்கள்ட்ட சனத்தின் குரல்கள் ப்ரொபோசல்கள் அதை கேட்டு அதை மினிட் பண்ணி போட்டு போய் பாருங்க. சனம் சும்மா சொல்லுதா இல்லாட்டி உண்மையாவே சனம் தேவைன்னு சொல்லுதான்னு அங்க போய் பாருங்க. அங்க போய் பார்த்துட்டு அந்த ப்ரொபோசல் எல்லாத்தையும் கொண்டு வாங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங்ல, மாவட்ட மீட்டிங்ல அங்க வச்சு ஃபைனலைஸ் பண்ணுங்க. அங்க வச்சு ஒரு ப்ரையாரிட்டி மேட்ரிக்ஸ் போடுங்க. போட்டு மக்கள் அபிப்பிராயத்தை அங்க வர திணைக்கள தலைவர்கிட்ட ஐடியாக்களையும் கேளுங்க. அவங்களும் படிச்சவங்க. நான் எல்லா அரசாங்க உறுப்பினர்களையும் சொல்லல கல்லர் முட்டாள். அங்க 90% நல்லவங்க தான் இருக்காங்க. ஒரு 10% செய்யறபடியா அரசாங்க ஊழியர்கள் சும்மா இருக்கிறாங்க. கல்லர் என்ற பேருக்கு எல்லாருக்கும் அப்படி அடிபடுது. டாக்டர்ஸ் நான் சொல்லல ஒரு நாளும் எல்லா டாக்டர்ஸும் கெட்டவங்க. நல்ல டாக்டர்ஸ் மேலும் எத்தனை 90% 95% இருக்கணும். 1-2 பேர் சும்மா அந்த ஜிஎம்ஓயே அதுதான் ஆட்டுறதால டாக்டர்ஸ் மாதிரி கூடாது காசு உழைக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒன்று இருக்கு. சோ நான் ஒரு பவ்யமாக வேண்டிக் கொள்றேன் என்றால் இந்த 93 லட்சத்தையும் கிளிநொச்சி 23 லட்சத்தையும் ஜூஸ் பண்றதுக்குரிய ஏதாவது ப்ரொபோசல் இப்ப ஒழுங்கா நடத்தாதபடியா டிசிசி மீட்டிங்ல அதை எங்களுக்கு தான் கொண்டு வருகிறேன். 2வது மாநகர சபை பற்றி திங்க் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், எனக்கு திருப்பியும் சந்த வழியா காடு வழியா ஏறி தெரியலாது. தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். மாநகர சபை, நகர சபை, உள்ளூராட்சி சபை தேர்தலில் திங்க் பண்ணுங்க. ஆர் வாக்கெடுக்கணும்டாக்காண்டி ஒண்டா கல்லர் செய்யறாங்களோ அவங்கள பாருங்க. ஆர் தொடர்ந்து 5 வருஷம் எலெக்ஷன்ல நிக்கணும், அடுத்த முறைக்கு நிக்கணும் பிளான் பண்றதும் பாருங்க. ஒருத்தன் உங்களுக்கு சுத்தமா இருக்கான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் சனத்துக்கான அரசியல் தான். நான் பிள்ளை விட்டா நேர என்னட்டையே சொல்லலாம், எப்பவுமே நேர சொல்லலாம். பிள்ளையண்டா ஓமன் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்றாள் நான். நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பத்தான் எங்களுக்கு சனத்துக்கு தெரியும் நாங்கள் யூஸ் பண்ற காசு எப்படி பாய்படாம சும்மா எழுந்த மானமா சும்மா ப்ரொபோசலை போட்டு இப்படி காசு பாய்படுது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.